பிரைஸ் சிஸ்டர்ஸ், நம்ம ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணில் மூடுவோம். நன்றி ஆண்டவரே, அப்பாவுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கிருபையின் தேவனே, இதோ இந்த மகா இறை இறக்கத்திற்கான நேரத்தில் ஆண்டவரே, அப்பா உம்முடைய இரக்கம் அகிலம் உலகம் முழுவதும் நீர் பொழிந்து கொண்டிருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பெயர் சொல்லி அழைத்து ஆண்டவரே, இந்த இணையத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்மை புகழ வைத்திருக்கிறீரப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, இப்பொழுது கொடுக்கக்கூடிய இந்த இறை செய்தி பகிர்வை ஆண்டவரை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆவியானவர் தாமே எனக்குள்ளிருந்து செயலாற்றி ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு என்ன மன்னா தேவையோ ஆண்டவரே, எதிலெல்லாம் நாங்கள் இன்னும் ஆண்டவரே எங்களை ப்ரூவ் செய்ய வேண்டும் என்று நாங்கள் எங்களை உருமாற்றி கொள்ள வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அப்படியாப்பட்ட வார்த்தைகளாக என் வாயில் வைத்து அது ஒவ்வொருவருக்கும் 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது என்னை மறைத்து நீர் பேச போகிற கிருபைக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமென். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ஸ், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்மளுக்கு இறைச்செய்தி பகிர்வுக்காக நம்ம எடுத்துக்கொண்ட நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 21 முதல் 35 வரை. நான் சீக்கிரமா வாசிச்சிடறேன். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வாசிச்சிடறேன், எல்லாம் கேளுங்க சரிங்களா? பின்பு பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியால் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளனின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியால் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்பொழுது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன்படியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களில் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம்மளுக்கு சொல்லு, இது உங்களுக்கு எல்லாருக்குமே ஈஸியா புரிஞ்சிருக்கும் சிஸ்டர்ஸ், சரிங்களா? இதுல என்ன கடவுள் சொல்றாருன்னா, நம்ம எல்லாரையும் எப்படி மன்னிக்கணும். இப்ப பாருங்க, இவங்க விண்ணரச இப்ப இங்க ஒரு ஊமையா சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர்ன்றது யாரு குறிக்குதுன்னா கடவுளை தான் குறிக்குது, சரிங்களா சிஸ்டர்ஸ்? அப்போ பணியாளர்ன்றது நம்மள ஒவ்வொருவரையும் குறிக்குது, சரிங்களா? அப்போ இப்ப அரசர் தாங்கிட்ட கடன் பட்டவங்களை கூப்பிட்டு இந்த கடன் எல்லாம் திருப்பி கொடு அப்படின்னு கேட்கிறப்போ அந்த பணியாளருக்கு அந்த கடனை திருப்பி தர முடியல. அப்போ அங்க அரசர் என்ன பாக்குறாரு, பணத்தை 25ஆம் வசனம் பாருங்க, அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான் அப்படின்றத அரசர் பாக்குறாரு. இப்ப கடவுள் பாக்குறாரு நம்ம ஒவ்வொருவரையும், சரிங்களா? நம்ம எதெல்லாம் நம்மளால திருப்பி கொடுக்க முடியல, நம்ம யாருக்கு என்ன கடன் பட்டு இருக்கிறோம், சரிங்களா? இதை திருப்பி கொடுக்க, இது பிசிக்கலா நம்ம பேசுறோம். ஆனா தலைவர் நீ உன் மனைவி மக்கள், அப்பெல்லாம் அந்த காலத்துல அவங்களெல்லாம்
அடிமைகளா எடுத்துக்குவாங்க. சரிங்களா? அவங்க திருப்பி கொடுக்க கடனுக்கு இயலாதவங்கள. அப்ப அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவனுடைய திருப்பி கொடுக்க முடியாத அந்த இயலாத நிலையை கடவுள் பாக்குறாரு அங்க. சரியா சரியா? அப்போ வந்துட்டு இவர் என்ன பண்றாரு, கடன்பட்டவரு போயிட்டு உடனே அப்பணியால் அவர் காலில் விழுந்து பணிந்து என்னை பொறுத்தருள்க அப்படின்னு கேக்குறாரு. சரிங்களா? இப்ப அவரு எவ்வளவு கடன் பட்டிருக்காராம்? 6000 தாலந்து. அவரிடம் 10,000 தாலந்து. சரிங்களா? 10,000 தாலந்துன்றது இப்ப கணக்கு போட்டு பார்த்தா எவ்வளவு தெரியுங்களா வருது சிஸ்டர்ஸ்? பாருங்களேன். ஒரு 10,000 தாலந்து வந்துட்டு, ஒரு தாலந்து வந்துட்டு 6,000 ரூபாய்க்கு ஈக்குவலா வருது. 6,000 தெனாரியம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 10,000 into 6,000 போட்டோம்னா 6 crores வருது. சரிங்களா? 6 crores. 6 crores நம்மளுக்கு எவ்வளவுன்னு கூட தெரியாது. சரிங்களா? அப்ப அந்த அளவுக்கு கடவுள் வந்துட்டு இங்க மன்னிக்கிற குணத்தை பத்தி இங்க பேசுறாரு. அப்போ ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை முறை நம்மளும் கேட்கிறோம் இல்லையா? நிறைய டைம் எனக்கு எதிராக ஒருத்தவங்க பாவம் செஞ்சா எத்தனை முறை நம்மளும் நிறைய டைம் ஜீசஸ் மினிஸ்ட்ரியில கேட்டிருக்கோம். எத்தனை வாட்டி நான் மன்னிக்கணும்? திருப்பி திருப்பி மறுபடியும் அதே பாவமே பண்றாங்க. கடவுள் சொல்றாரு, நான் உன்னை மன்னிச்சேன் இல்லையா? சரியா? நம்ம போயிருக்க வேண்டிய இடத்துல கடவுள் நம்மளுக்காக சிலுவையில பலியானாரு, நம்மளுடைய பாவங்களின் நிமித்தம். நம் பாவிகளா இருந்த பொழுதே கடவுள் நம்மள சிலுவையில மன்னிச்சுட்டாரு. அப்போ எபேசியர் 4:32 என்ன சொல்லுதுன்னா, ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள், கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாய் மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். அப்போ நம்மளுக்கு கடவுள் வந்துட்டு இந்த மன்னிப்பை இலவசமா கொடுத்திருக்கிறாரு. அப்ப இந்த மன்னிப்பும் அன்பும் இலவசமா நம்ம பெற்றிருக்கிறோம். அன்பு எப்படி இலவசமா நம்ம பெற்றிருக்கிறோம்? ரோமையர் 5:5 சொல்லப்பட்டிருக்கு. ரோமையர் 5:5 என்ன சொல்லுதுன்னா பாருங்க, நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. அப்ப கடவுளின் அன்பு நம் உள்ளத்துல பொழியப்பட்டிருக்கு. இந்த அன்பு நம்மளுக்கு கடவுள் மேல இருந்தாதான், அந்த அன்பு நம்ம உள்ளத்துல நிறைவா நாம் பெற்றிருந்தாதான், அந்த அன்பினால நம்ம உந்தப்பட்டவர்களாய், அதுவும் இல்லாம கடவுள் நம்மளுக்கு கொடுத்த மன்னிப்ப நம்ம எந்த அளவுக்கு அதை பெற்றிருக்கிறோம், அனுபவிச்சிருக்கிறோம், கடவுள் எவ்வளவு என்ன மன்னிச்சிருக்கிறாரு. நம்ம உடல் அளவில மாத்திரம் நம்ம செயல அளவில மாத்திரம் நம்ம வந்துட்டு பாவங்கள் பண்ணல. சரிங்களா? அதையும் மிஞ்சி நம்ம பாவம் பண்றோம். எதுல பாவம் பண்றோம்? நினைவுகளால, சிந்தனைகளால, நம்மளுடைய எண்ணங்களால எவ்வளவு பாவம் பண்றோம் அப்படின்னா, இப்ப இங்க என்ன காட்டுது அப்படின்னா, கடவுளுடைய பேரன்பு எப்படி வெளிப்படுதுன்னா, அளவு கடந்த மன்னிப்புல கடவுளுடைய பேரன்பு இங்க நம்மளுக்கு எடுத்து காட்டப்படுது. சரிங்களா? அப்போ இந்த பேரன்பு, அப்ப நம்ம வந்துட்டு நம்ம செயலால செஞ்ச பாவங்களை விட, நம் உடல்ல செஞ்ச பாவங்களை விட, நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும் நம்மளுக்கு. நம்ம இப்போ ஒருத்தரை பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தரை பார்த்ததுமே ஏதாவது ஒரு தாட்ஸ் நம்மளுக்குள்ள வருது இல்லையா? அது நிறைய டைம் அது நல்ல எண்ணமா இருக்கா, தீய எண்ணமா தான் இருக்கு. அப்போ அதையெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு பாவம் செய்யறோம் அப்படின்னா கவுண்ட்லெஸ், அதுக்கு எண்ணிக்கையே இல்லை. அப்போ அப்படியாப்பட்ட நம்மளையே கடவுள் மன்னிக்கிறாரு. அப்போ நம்ம எல்லாரும் எப்படி மன்னிக்கணும், இதுதான் கடவுள் நம்மளுக்கு இன்னைக்கு சொல்லி கொடுக்க விரும்புறாரு. அதனால நம்ம கடவுள்கிட்ட இருந்து இலவசமா பெற்றிருக்கிறோம் அந்த அன்பையும் மன்னிப்பையும். நம்மளுக்கு கேட்காமையே அவருடைய அன்பு தூய ஆவியானவர் வழியாக என் உள்ளத்துல பொழியப்பட்டிருக்கு. ரோமையர் 5:5 படி. சரிங்களா? ரோமையர் 5:8 கடவுள் சொல்றாரு, நாம் பாவிகளா இருந்த பொழுதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா சிஸ்டர்ஸ்? அப்போ நம்ம வந்துட்டு இந்த அன்பு திரளான பாவங்களை மன்னிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1 பேதுரு 4:8 இறைவார்த்தை இப்படியாக சொல்லுது. சரிங்களா? அப்புறம் இன்னொரு இறைவார்த்தை என்ன சொல்லுதுன்னா, யாக்கோபு 2:13 இறைவார்த்தை, இரக்கம் காட்டாதோருக்கு இரக்கமற்ற தீர்ப்பு தான் கிடைக்கும், இரக்கமே தீர்ப்பை வெல்லும். சரிங்களா சிஸ்டர்ஸ்? அப்ப நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சரிங்களா? பாருங்க, இவரு எவ்வளவு மன்னிச்சாரு இல்லையா கடவுள் நம்மள. சரியா? 6 கோடி ரூபாய கடவுள் மன்னிச்சு, இந்த பணியாளரை மன்னிச்சுட்டு, சரி இப்போ இவரால திருப்பி லைஃப் லாங் உழைச்சா கூட இந்த கடனை அவனால திருப்பி தர முடியாது. அதே மாதிரிதான் கடவுள் நம்மளை பாக்குறாரு. நாம் செஞ்ச பாவங்கள் நினைவுகளால், சிந்தனைகளால், ஒவ்வொரு நாளும் நம்ம திருப்பலியில சொல்றோம் இல்லைங்களா,
என் நினைவுகளாலும் சிந்தனையாலும் சொற்களாலும் பேச்சுக்களாலும் நம்ம எந்த அளவுக்கு அதை உணர்ந்து சொல்றோம். அப்ப கோயிலுக்கு போனா உண்மையாலவே அந்த திருப்பலியை பாக்குறோமா? எப்படி நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் சிதறடிக்கப்படுது? அப்போ எவ்வளவு பாவம் நம்ம பண்றோம். அப்ப இதெல்லாம் கடவுள் மன்னிச்சுட்டாரே, நிபந்தனை இல்லாம நம்மள மன்னிச்சாரு. அப்ப நம்மளும் வந்துட்டு இப்படியாப்பட்ட ஒரு நிபந்தனையற்ற அன்பை நம்மளும் பெற்றிருக்கிறோம். நம்மளோட சகோதர சகோதரிகளை இப்படிதான் நம்மள மன்னிக்கணும். இந்த பணியாளர் என்ன பண்றாரு? கடவுளோட மன்னிப்பை பெற்றுக்கிட்டு போறாரு. என்ன பண்றாருன்னா, அவருக்கு ஒரு 100 ரூபாய் ஒருத்தன் கடன் பட்டு இருக்கிறான். அவனை பாக்குறாரு. அப்போ வந்துட்டு அவன் கழுத்தை நெரிச்சு, என் பணத்தை நீ கொடு அப்படின்னு அவனை கழுத்தை நெரிச்சு கேட்கிறாரு. அதே மாதிரி இவரும் வந்துட்டு தன் காலில் விழுந்து என்னை மன்னிச்சுக்கோ, நான் திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னாலும் அதை கேட்காம, அப்போ அவர் என்ன பண்றாரு? பொல்லாதவனே, அவனை வந்துட்டு சிறையில் அடைக்கிறாரு இவரு. சரிங்களா? இந்த கடவுள் மன்னிச்சாரு இல்லையா 6000 தாலந்து கடன் பட்டவரை, அதே மாதிரி இவர் வந்துட்டு ஒரு 100 ரூபாய் கடன் பட்டவரை இவரால் மன்னிக்க முடியல. இது நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். சரிங்களா? நம்ம யாருக்காவது ஒரு கடன் கொடுத்து, சரிங்களா, ஒரு இது பிசிக்கலா பணத்தை பத்தி இங்க பேசுறேன், ஆனா ஸ்பிரிச்சுவலா நம்ம பார்க்கணும். நம்மளுக்கு பிடிக்காதவங்களை பாக்குறப்ப நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோமா, ரெஸ்பாண்ட் பண்றோமா? கடவுளுடைய அன்பு என் உள்ளத்துல பொழியப்பட்டிருக்கு. அப்போ என்னோட ஃப்ரெண்டை எப்படி எனக்கு பிடிச்சவங்களை நான் எப்படி அன்பு செய்யறேனோ, அதை விட பல மடங்கு எனக்கு எதிராக துரோகம் செஞ்சவங்களை, குற்றம் செஞ்சவங்களை நான் எப்படி மன்னிக்கிறேன்? நம்ம யோசிச்சு பார்க்கணும். சரிங்களா? இப்ப பாருங்க, இவரை சிறையில அடைக்கிறாரு. அப்போ அவர் வருந்துறாரு, காலில் விழறாரு. ஆனாலும் கூட அவர் வந்துட்டு கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். இத பார்த்த இவரோட உடன் பணியாளர்கள் போயிட்டு தலைவர்கிட்ட போய் சொல்றாங்க. சரியா? அப்போ இவர் தலைவர் அவன் மேல கோபம் கொண்டு, அனைத்து கடனையும் நான் உனக்கு மன்னிச்சு விட்டான்ல, நீ அவரை மன்னிச்சிருக்கணுமா இல்லையா? நீ உன்னோட உடன் பணியாளருக்கு நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்டு தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். இங்க வதைப்போர் அப்படின்றது நம்ம யோசிச்சு பார்க்கணும் சிஸ்டர்ஸ். வதைப்போர்னா இங்க வந்துட்டு நம்மளுக்கு உத்தரிக்கிற ஸ்தலத்தை தான் சொல்லுது. சரிங்களா? இப்போ உத்தரிக்கிற ஸ்தலத்துக்கு நம்மளால போக முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. ஏன் நம்ம இப்போ இந்த டைம் இறந்தோம்னா நம்ம வந்துட்டு அந்த அருள் ஓரளவுக்கு நம்ம ஒரு அருள் நிலையிலே இறக்குறோம். இருந்தாலும் நம்ம கிட்ட ஒரு பாவங்கள் குற்றங்கள் இருக்கு. நிறைய விஷயங்கள் கடவுள் சொன்னபடி நம்மளால செய்ய முடியாம இருந்து நம்ம அப்படி இருந்தா கூட அந்த நிலையில நம்ம இருந்தா ஒருவேளை நம்மளுக்கு ஒரு உத்தரிக்கிற ஸ்தலம் கிடைக்கும். அங்க நம்ம செஞ்ச மற்ற பாவங்களுக்கு எல்லாம் யார் பரிகாரம் பண்ணணும்? நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்மளுக்கு திருப்பலி ஒப்பு கொடுத்து நம்மளுக்காக ஜெபம் பண்ணி அந்த பரிகாரம் செய்யறப்பதான் நம்ம அந்த உத்தரிக்கிற ஸ்தலத்தின் விடுதலை அடைஞ்சு பரலோகத்துக்கு போக முடியும். ஆனா கடவுள் வர்றப்போ நம்ம இறக்காம அந்த டைம்ல நம்ம இறந்தோம்னா நம்மளுக்கு உத்தரிக்கிற ஸ்தலமே கிடையாது. நேரா 2 தான். ஒண்ணு கடவுள்கிட்ட போவோம், அப்படின்னா நரகத்துக்கு போவோம். அதனால இப்பேற்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்திருக்கிறோம். இப்ப நம்ம ஒருவன் இந்த உலகத்தை எல்லாம் தன் ஆதாயப்படுத்தி கொண்டா கூட அவன் தன் ஆத்துமாவை இழந்தால் என்ன பயன்? ஒண்ணுமே பயன் இல்லை. நம்ம என்ன பண்ண போறோம்? எவ்வளவு செல்வம் சேர்த்து எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போறோம். மத்தேயு 16:26 இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவன் இந்த உலகத்தை எல்லாம் தன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அவன் தன் ஆத்துமாவை இழந்தால் என்ன பயன்? அப்ப நம்ம எதுக்காக இந்த உலகத்துல வாழணும்? பொருள் ஈற்றத்துக்கா? சரியா? கடவுள் நம்மளுக்கு கொடுத்த இலவசமான அன்பையும் மன்னிப்பையும் நம்ம பெற்று எல்லாரையும் நம்மளுக்கு பிடிச்சவங்களை எப்படி அன்பு செய்யறோமோ அதே மாதிரி நம்மளுக்கு எதிரா யாராவது நம்மளுக்கு எதிரா, நம்ம குடும்பத்துக்கு எதிரா, நம்ம குடும்பத்துல ஒரு பெரிய கலவரம் உண்டாக்கி இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸோ யாரோ, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களோ, சரியா, நான் ரொம்ப உயிருக்கு உயிரா நேசிச்சவங்களோ, சரியா, ஒரு பெரிய குற்றம் நம்மளுக்கு எதிராக செஞ்சிருக்கலாம். ஆனா அவங்கள நம்ம மன்னிக்கணும். கடவுள் மன்னிச்ச மாதிரி நம்மள ஒண்ணு அவங்க சிலுவையில அறையில ரத்தம் சிந்த வைக்கல, அவமானப்படுத்தப்படல, சரியா, ஆடைய களையல. சரிங்களா? அப்பேற்பட்ட அன்பு கடவுள் நம்மள செஞ்சிருக்காரு. நம்மளுக்கு அதை கொடுத்து நம்ம மீட்டு இருக்கிற அந்த அன்பை உணர்ந்தவர்களாக, இதே அன்பினால் நம்மளும் உந்தப்பட்டவர்களாக நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கு இந்த அன்பை கொடுத்து அவர்களை மன்னித்து, அன்பு திரளான பாவங்களை மன்னிக்கும். ஆனா வந்துட்டு அந்த வெறுப்பு நம்மள ரொம்ப தூரமா கடவுள்கிட்ட இருந்து தூரமா கொண்டு போயிடும். நம்மளுக்குள்ள அந்த வெறுப்பே வேணாம். சரிங்களா? கடவுள்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உங்களுடைய அன்பு என் உள்ளத்துல ஊற்றப்பட்டிருக்கு. ஆண்டவரே, அந்த அன்பினால என் இதயம் நிரப்பப்பட்டு இருந்துச்சுன்னா யார் நம்மளுக்கு எதிராக என்ன செஞ்சா கூட
அவங்க நம்மளுக்கு எதிராக என்ன பாவ பழி இல்லாது கொள்ளாது சொன்னா கூட நம்ம இருதயத்தை அவங்க குத்துறப்ப கூட அந்த இருதயத்திலிருந்து என்ன வெளிப்படணும்? தேன் என்ற அந்த அன்பு தான். சரிங்களா? அந்த ஹார்ட் குத்துறப்போ ரத்தம் வரக்கூடாது. ஐயோ வலிக்குதே, என்னை இப்படி நோகடிச்சுட்டாங்களே அப்படின்னு அந்த ரத்தம் சிந்தக்கூடாது. அந்த தேன் அன்பு, அந்த அன்பு தான் தேன். அந்த தேன் தான் நம்ம இருதயத்திலிருந்து வழிந்தோடி அந்த மக்களுக்கு அந்த தேனை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக, அந்த தேன் என்ற மன்னிப்பை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழணும். அதுக்குதான் கடவுள் இந்த நாள்ல இந்த இறைவார்த்தை பகிர்வு மூலமா எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. சரிங்களா சிஸ்டர்ஸ்? அத நம்ம ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்கணும், நம்ம எந்த நிலையில இருக்கிறோம். சரிங்களா? கடவுள்கிட்ட இருந்து இந்த அன்பை நம்ம பெறணும், எல்லாரையும் மன்னிக்கணும். மன்னிப்பு தான் ரொம்ப முக்கியமானது. அந்த மன்னிப்புக்கு தேவை கடவுளிடம் வந்து அன்பு. அந்த அன்பை உணர்ந்தவர்களாக நாம் நிறைய மன்னிப்பு நம்ம பெற்றிருக்கிறோம். அதனால நம்ம நம்ம வந்துட்டு எதுல நம்ம ரொம்ப சிறந்தவன் விளங்கணும் அப்படின்னா, நம்ம கேத்தலிக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் எப்படி எதுல நம்மளுக்கு ரொம்ப மற்ற மக்களை விட கம்பேர் பண்றப்போ நம்ம சிறந்தவர்களை எதுல விளங்கணும் அப்படின்னா, அன்பும் மன்னிப்பும் வழங்குறதுலதான். நம்மள யாருமே அடிச்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம அந்த அன்புலையும் மன்னிப்பு கொடுக்கறதுலயும் சிறந்தவர்களாக வாழ வேண்டும் என்ற அந்த கிரேஸ நம்ம கடவுள்கிட்ட கேட்போம் சிஸ்டர்ஸ். சரிங்களா? நம்ம இப்ப கடவுள்கிட்ட வந்து இங்க ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். சரிங்களா? நம்ம ஆராதனை கடவுள் விரும்பல சிஸ்டர்ஸ். சரிங்களா? நம்ம அவர்கிட்ட விரும்புறதெல்லாம், சரியா, நம்ம மறு கிறிஸ்துவா வாழணும். எனக்குள்ள நான் கிறிஸ்துவ பிரதிபலிக்கணும். அதுதான் நம்ம கிட்ட அவர் எதிர்பார்க்கிறார். சரிங்களா? இதுதான் ஆண்டவர் எனக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண கொடுத்த இந்த நான் ஜெபிச்சப்போ எனக்கு இதுதான் ஆண்டவர் உணர்த்தினாரு. அதுதான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டேன். ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடுவாங்க சிஸ்டர்ஸ். ஆண்டவர்கிட்ட நம்மள ஒப்பு கொடுப்போம். சரிங்களா? அன்பு திரளான பாவங்களை மூடும், அன்பு திரளான பாவங்களை மன்னிக்கும். சரியா? உன் காணிக்கை செலுத்த வர்றப்போ உனக்கு யார் மீதாவது மனத்தாங்கல் இருந்துச்சுன்னா, சரியா, நான் நல்லது செஞ்சிருக்கேன், அவங்கதான் எனக்கு எதிராக செஞ்சாங்க, அவங்கதான் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அப்படி கிடையாது. சரிங்களா? யாரு ஃபர்ஸ்ட் மன்னிக்கிறாங்களோ அவங்கதான் கடவுளுக்கு நெருக்கமா இருக்கிறாங்க. அதனால நம்ம வந்துட்டு உத்திரிக்கிற ஸ்தலத்துக்கு எல்லாம் போவே வேண்டாம். இப்ப இந்த கொடுக்கப்பட்ட நாட்களை நம்ம பிரயோஜனப்படுத்திக்குவோம். ஏன் நம்ம இறந்த பிறகு அடுத்தவங்க நம்மளுக்காக ஜெபிக்கணும்? நம்மளையே நம்ம இங்க தூய்மை ஆக்கிக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப நம்ம உயிரோட இருக்கிறப்ப கண்டு திருப்பலி ஒப்பு கொடுக்கறது, நம்ம செத்த பிறகு எத்தனை திருப்பலி ஒப்பு கொடுத்தாலும் இந்த ஒரு திருப்பலி நம்ம உயிரோட காண்ற திருப்பலிக்கு ஈக்குவல் கிடையாது அப்படின்ட்டு ஜீசஸ் வந்துட்டு செயின்ட்ஸுக்கு வெளிப்பாடு கொடுத்துருக்காரு. அதனால நம்ம யோசிச்சு பார்க்கணும். சரிங்களா? நம்மளுக்கு இருக்கிறத வச்சு நம்ம செல்வம் பரலோகத்துல சேர்த்து வைக்கணும். அப்போ நம்மளுக்கு எதிராக யாராவது கடன் பட்டு இருந்தா, சரிங்களா, யாராவது துன்புறுத்தி இருந்தா, மனம் நோகச்சு நம்பிக்கை துரோகம் செஞ்சிருந்தா, சரிங்களா, அவங்கள மன்னிக்கிறப்போ அந்த ஆன்மாவும் மனம் மாறும். ஐயோ இப்படி செஞ்சப்ப கூட இந்த ராணி மரியா பத்தி கேரளால அந்த சிஸ்டர் எப்படி அவங்க வீட்டுல அவங்கள மன்னிச்சாங்க இல்லையா? அதே மனநிலை நம்மளுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணு மூடி ஒரு நிமிஷம் கடவுள்கிட்ட அந்த கிரேஸ் கேட்போங்களா சிஸ்டர்ஸ்? எல்லாரும் கண்களை மூடுவோம். நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் கொடுத்த இந்த இறை பகிர்வுக்காக நன்றி தகப்பனே. அப்பா, யார் எங்களுக்கு எதிராக எவ்வளவு கடன் பட்டிருந்தாலும் என் அன்பு தகப்பன் நீர் நிபந்தனை இல்லாமல் ஆண்டவரை நீர் எங்களை மன்னித்தீரப்பா. உம்முடைய அன்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். உம்முடைய மன்னிப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. அந்த அன்பை மன்னிப்பினால் நாங்கள் சக மனிதர்களை ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கக்கூடிய யாருக்கெல்லாம் எங்களுடைய அன்பு மன்னிப்பு தேவைப்படுதோ அதே அன்பையும் மன்னிப்பையும் கொடுத்து பரிவு கொண்டவர்களாக அவர்கள் மீது நீங்கள் எப்படி எங்களுக்கு பரிவு காட்டினீங்களோ, இரக்கம் கொடுத்தீங்களோ ஆண்டவரே, அதே இரக்கத்தையும் பரிவையும் எங்களுடைய சக சகோதர சகோதரிகளுக்கு கொடுத்து ஆண்டவரே, உம்மை பிரதிபலிக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ ஆண்டவர் இந்த நாளில் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரப்பா. அதை நாங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ள அதற்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளையும் ஏசப்பா உம்முடைய ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் உம்முடைய அன்பினால் அதிகமாக நிரப்பப்பட்டவர்களாக உம்முடைய மன்னிப்பை ஒவ்வொரு நாளும் அதிகம் அதிகம் பெற்று அனைவரையும் ஆண்டவரே உம்முடைய சீடர்களாக மாற்றக்கூடிய வல்லமையை ஒவ்வொருவரும் நாங்கள் இந்த உலகிற்கு உப்பாக ஒளியாக மறு இயேசுவை பிரதிபலிக்கக்கூடிய இறை மக்களாக வாழ ஆண்டவரே அந்த கிரேஸ் அந்த வல்லமையை இந்த நாளில் நீர் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். அம்மா மரியே, இதற்காக உமது திருமைந்தனிடம் பரிந்து பேசுவதற்காக நாங்கள் உமக்கு கொடான கொடி வணக்கங்கள் செலுத்துகிறோம்.
எல்லா துதியும் கனமும் மகிமையும் தூய ஆவியானவர்கள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் தந்தையாம் கடவுளுக்கு அர்ப்பணித்து செபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். Praise the Lord.